உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். விஜய் காவேரியுடைய அந்த வளைகாப்பு திருவிழானே நம்ம சொல்லலாங்க. ஏன்னா எம்என் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சரி, அது முக்கியமாக விக்கா அந்த மேஜிக்கல் பேருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னு தானே சொல்லணும். அதனால் இப்போ இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நடக்குது. கண்டிப்பாக விஜய் வந்துட்டு அந்த இடத்துல காவேரிக்குன்னு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் அங்கே வச்சிருப்பாரு இல்லையா? அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பற்றின சின்ன ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேராக வந்துட்டு விஜய் வந்து ஷாப்பிங் கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போயிட்டுருக்காரு. காவேரி இருந்துட்டு, எங்கே போயிட்டுருக்கீங்க? நீங்கள் வழக்கமாக போகிற பாதை இல்லை, எது வேறு எங்கேயும் போகிறீங்க போல் அப்படிங்கிறாங்க. ஆமாம் காவேரி, கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு போயிடலாம், வளைகாப்பு நாளும் வந்துருச்சு இல்லை பக்கத்துலையே அப்படிங்கும்போது, ஓ சூப்பருங்க, ட்ரெஸ் எடுக்க போகிறோமா அப்படிங்கிறாங்க. வளைகாப்பு பர்ச்சேஸ்னாலே உடனே ட்ரெஸ்ஸு தானா அப்படிங்கிறாங்க. இல்லை இருக்குமோன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக வரியா, உன்னையும் தானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு கரெக்டாக அங்கே ஷாப்பிங்க்கு அந்த ஒரு கடையில் நிப்பாட்டிடுறாரு. உள்ளார போன உடனே விஜய் கிட்டே கரெக்டாக காவேரி கேட்குறாங்க, நான் தான் சொன்னேன்ல ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கோன்னு அப்படின்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காவேரி ஃபஸ்ட்டு எனக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரி போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே காவேரி கிட்டே போயிட்டு அங்கே எல்லா சாரீஸும் எடுத்து போடுறாங்க. என்ன ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லும்போது அந்த கடையே வந்துட்டு விஜய் அந்த ஃப்ரெண்டு அவங்க மூலமாக தான் போயிருக்காங்க. அவங்களோட ஷாப் அப்படிங்கும்போது விஜய்க்கு வந்து ரொம்ப ஒரு வார்ம் வெல்கமே கொடுக்குறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒய்ஃப்க்கு வந்து வளைகாப்புக்கு சாரீ அப்படின்னு சொன்ன உடனே எல்லா காஸ்ட்லியான சாரீஸும் எடுத்து போடுறாங்க. அதில் வந்துட்டு 2 சாரீ வந்து எடுத்து வச்சிடுறாங்க. எடுத்து வச்சுட்டு இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டையுமே வச்சு பார்க்குறாங்க. அதில் காவேரிக்கு பிடிச்சிருக்க சாரீங்கிறது ரொம்பவும் அழகாக இருக்குது. காவேரிக்கு அது பிடிச்சிருக்குங்கிறது விஜய்க்கு ரொம்பவுமே நல்லா தெரியுது. ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த கலர் உனக்கு செட் ஆகலை, அதுவும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாரியாகவே அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. காவேரிக்கு வந்து முகம் ஒரு மாதிரி ஆகுது. சாரீஸ் எல்லாமே பார்த்துட்டு எவ்வளோ நேரமாக காவேரி சாரியவே பார்த்துட்டு இருப்ப, இந்த கடையில் எதுவுமே உனக்கு செட் ஆகல, வேணாம் வா எனக்கு ஷர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்றாங்க. காவேரி அப்படியே உம்முனே போய் நிற்கும்போது ஷர்ட் எல்லாமே பார்க்கும்போது அங்கேயுமே பார்த்துட்டு விஜய்க்கு வந்து கரெக்டாக ஒரு ஷர்ட் எடுத்துடுறாரு. இது நல்லா இருக்குல்ல காவேரி அப்படின்னோடனே ஓகே தான், பட் அதுக்கு மேட்சாக இன்னும் எனக்கு சாரி எடுக்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த கடையில் உனக்கு எதுவுமே செட் ஆகல, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. காவேரிக்கு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது. இதுக்கு என்னை கூட்டிகிட்டு வராமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு மட்டும் ஷர்ட் எடுக்கிறதுக்குன்னா நீங்களே போய் எடுத்துருக்க வேண்டியதானே, என்ன எதுக்கு கூட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. நீ வந்தீங்கன்னா எனக்கு எது பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்லி நீ சொல்லுவில்ல காவேரி அப்படிங்கிறாரு. ஆமாம் அதான் கூட்டு போயிட்டு உங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி முகத்தை உம்முன்னு வச்சுட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஷர்ட்டெல்லாம் எடுத்து காட்டுறாரு. தாத்தா பார்த்துட்டு, என்னப்பா விஜய் காவேரிக்கு வாங்கலையா ஒன்றும் அப்படிங்கும்போது, எங்கள் தாத்தா கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு மட்டும் வாங்கிட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த சாரியை கூட எனக்கு வாங்கி தரல அப்படிங்கும்போது, ஏன்பா விஜய் அப்படிங்கிறாரு. அங்கே நல்லாவே இல்லை தாத்தா, எனக்கு பிடிக்கல, என் ஒய்ஃபுக்கு நான் எந்த ரேஞ்சில் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், அந்த கடையில் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட் வந்துட்டு காவேரி அப்செட்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறாரு. மறுநாள் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக விஜய்க்கு ஒரு கால் வருது. அவர் பேசி முடிச்சோடனே, சரி காவேரி வாவேன் ஒரு நிமிஷம் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஏங்க என்னாச்சு, யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ வாயேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வராரு. கரெக்டாக ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து திரும்பும்போது மட்டும் காவேரி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இப்படி பின்னாடி இருந்து அவர் மூடிக்கிட்டே ஸ்டெப்ஸில் பார்த்து இறங்கு, ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கால் வைக்கணும், நான் சொல்லும்போது மட்டும் கால் வை சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லையா இறங்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு கீழே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. எங்கெங்க கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னங்க யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. வந்து அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டெப் வருது, காலத்துக்கு மேலே வை அப்படின்னு சொல்லும்போது கூட்டிகிட்டு வரும்போதே எல்லாருமே சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. தாத்தா வந்துட்டு, என்னப்பா விஜய் அப்படிங்கிறாரு. காவேரி அப்படியே கண்ணை மூடிட்டே, பாருங்க தாத்தா அங்கேருந்து இவர் கண்ணை மூடியே கூட்டிகிட்டு வராரு, யாராவது சொல்லுங்களேன் நீங்களாவது அப்படிங்கிறாங்க. இரு காவேரி, உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே கண்ணை மூடி விஜய் கூட்டிகிட்டு வரான், அதுக்குள்ளே அவசரத்தை பாரு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. இரு ரெடி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா காவேரி அங்கே செலக்ட் பண்ண அந்த சாரீ இருக்குது. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகுது. இந்த சாரீ தான் நேற்று நான் கடையில் அழகாக இருக்குன்னு சொன்னேன், நேற்று வேணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த சாரியை நீ பிரித்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நான் பார்த்த சாரீ தானே அப்படிங்கிறாங்க. நீ பிரித்து பாரு காவேரி அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்லாக அவங்க பிரித்து பார்க்கும்போது அதில் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது, சாரீ அப்படியே தான் இருக்குது. பட் அதில் பண்ணியிருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படிங்கிறது வந்துட்டு காவேரி எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒன்றா இருக்குது. ஏன்னா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது அந்த கடையில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம என்ன சாரியை செலக்ட் பண்ணி கொடுக்குறோமோ அந்த சாரியில் வந்துட்டு பேபியோட அந்த ஒரு ஆர்ட்டு ப்ளஸ் அவங்களோட நேமு, இப்போ விஜய் காவேரி அந்த மாதிரிலாம் போட்டு அவங்க பண்ணி கொடுக்குறது இப்போ உள்ள ட்ரெண்டிங் அப்படின்னு சொன்னதுனால காவேரிக்கு தெரியாமையே வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் சும்மா காவேரி கிட்ட அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த சாரியை அப்படி பண்ண சொல்லியிருக்காரு.
ஸோ இதை பிரித்து பார்த்த உடனே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்களோ. ஐயோ சூப்பராக இருக்குங்க, இதுக்காக தான் நேற்று அப்படி என்கிட்ட சொன்னீங்களா, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நேற்று நைட்டில் நான் எவ்வளோ அப்செட்டாக இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நேற்றே சொல்லியிருந்தா மக்கு அதுக்கு பேர் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஓகே ஓகே அப்படின்னு பிடிச்சிருக்கா அப்படிங்கும்போது, எப்படி பாஸ் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்கன்னா அது நல்லா இல்லாமையாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓய் சாரி நீ தான் செலக்ட் பண்ண, பட் இதெல்லாம் தான் நான் பண்ணேன் அப்படிங்கும்போது, நம்ம 2 பேர் காம்பினேஷன் இருந்ததுன்னா நல்லா இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, எனிவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியுமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. பாட்டி அப்படியே கண்ணை மூடிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ காவேரி இருந்துட்டு, சாரி பாட்டி கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. அது சரி, இந்த காலத்து பிள்ளைங்கள என்னத்தை சொல்கிறது, உனக்கு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அது போதும் அப்படிங்கிறாங்க. நான் டபுள் ஹாப்பி பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி, இந்த சாரி விஷயம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வளகாப்பு டைம் வந்துருச்சு. வளகாப்பு அன்னைக்குமே பார்த்தா ரொம்ப தடபடலாக எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா சிந்து வந்து ஒரு மாதிரி தயங்கியே நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது காவேரி அப்படியே பார்க்குறாங்க. ஹே சிந்து, ஏன் நீ அங்கேயே நின்றுட்டு இருக்க, வா இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அக்கா நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ கிஃப்டா, குடு என்ன கொண்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இது கிஃப்ட்டுனா இது என்னோட கிஃப்ட் இல்லைக்கா, நம்ம அப்பாவோட கிஃப்ட் அப்படிங்கிறாங்க. அப்பாவோட கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. என்ன கொண்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பிரித்து பாருங்கக்கா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வேகமாக வாங்கிட்டு அவசரமாக பிரிச்சுட்டு காவேரிக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதை எடுத்து வச்சுட்டு. அப்படி என்ன மாதிரியான கிஃப்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கத்தாரில் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து காவேரியோட ஞாபகமாக காவேரியோட ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எப்போவுமே கூட வச்சிருக்கிறது வழக்கம். ஏன்னா எல்லா பிள்ளைங்களையும் விட காவேரி ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறனால அந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்போவுமே கூடவே வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே காவேரிக்கு ரொம்பவுமே கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ உடனே கேட்குறாங்க, இது மட்டும்தான் வச்சிருப்பாரா, இல்லையே யமுனாவோடது, நர்மதாவோடது, கங்காக்காவோடது எல்லாமே இருக்குமே அப்படிங்கிறாங்க. எல்லாமே இருக்குங்க்கா, ஆனால் இந்த ட்ரெஸ் மட்டும் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரும்போது உங்களுக்கு எல்லாமே லக்கேஜ் அனுப்புனாங்கல்ல, அப்போது இது அப்பா எப்போவுமே பெட்ரூமில் வச்சுருந்தது அப்படிங்கிறனால எங்ககிட்டே இருந்துச்சுக்கா, அதை நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்திருந்தோமா, இப்போ இந்த வளகாப்பு டைமில் உங்களுக்கு கொடுத்தா இது கொஞ்சம் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தேங்க்கா. இது உங்களோட ட்ரெஸ் தான், பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு போட்டு விட்டிங்கன்னா அப்பாவோட ஞாபகமாக இருக்கும்லக்கா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை கேட்கும்போது அப்படியே ரொம்பவுமே கண் கலங்குறாங்க. சாரதாமாக்கெலாம் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி பார்த்துட்டு சாரதாம்மா என்ன சொல்கிறாங்க, ஏய் காவேரி உனக்கு ஞாபகம் இருக்காடி, உங்கள் அப்பா கத்தார்லேருந்து நீ பிறந்திருக்கன்னு சொன்னோன்னே உன்னை பார்க்க வந்தார்ல, அப்போ மொத வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு இது, அதை நீ பெரிய குழந்தையானதுக்கப்புறம் நான் காணான்னு வீட்டில் தேடிட்டே தான் இருந்தேன், ஆனால் இதை உங்கள் அப்பா எனக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருந்துருக்காடி அப்படின்னு சொன்ன உடனே, பாருமா அப்பா நம்ம மேலே எப்போவுமே பாசத்தில் தாம்மா இருந்திருக்காரு, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாருல்ல, அதுதாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி விடுங்கடி பழசை பற்றி பேசி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்கிறாங்க. சரின்னு அந்த வளகாப்புக்கு அவங்க கிளம்பி அங்கே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது விஜய் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கூடவே சிந்து கொடுத்தது அப்படிங்கிறது இன்னமும் கொஞ்சம் காவேரிக்கு ஹர்ட் டச்சிங்காக இருக்குது. ஸோ வளகாப்பு அன்னைக்கு காவேரி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பாட்டி ரூமுக்கு வராங்க. வந்த உடனே, பாட்டி எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்துட்டுருக்கீங்க, கூப்பிட்டா நானே வந்திருப்பேன்ல அப்படிங்கிறாங்க. உடனே பரவாயில்ல காவேரி இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போதுமே பார்த்தா நிறைய அதில் ஜுவல் பாக்ஸ் இருக்குது. பார்த்துட்டு, பாட்டி பரவாயில்ல என்கிட்ட இருக்க ஜுவல்லே நான் போட்டுக்கிறேன் அதுவே போதுமே அப்படிங்கிறாங்க. காவேரி இது எல்லாமே விஜயோட அம்மாவோட நகைங்க, இது எல்லாமே உனக்கு கொடுக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் பத்திரமா வச்சுருந்தோம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. பாட்டி இவ்வளோ நகையவா, என் கழுத்தே வலி வந்துடும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் கூடவே இருந்துட்டு, பாட்டி ஆசையாக கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, எல்லாத்தையும் போட்டுக்க காவேரி, டெய்லியுமா போட்டுட்டு இருக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்தோட பாரம்பரிய நகை, அம்மா போட்டிருந்ததா சொல்லியிருக்காங்க, நான் இதெல்லாம் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன், இப்போ நீ போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல் எல்லாமே போட்டுட்டு தான் வராங்க. ஸோ காவேரியோட வளகாப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு திருவிழா மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ அது எப்படி போகுது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.